குஜராத்ல எப்பெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான நாளோ இல்லாட்டி விசேஷமான நாள் வருதோ அப்பெல்லாம் ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அதுதான் ஸ்ரீகண்ட் அப்புறம் பூரி. அதே ஸ்ரீகண்ட் பூரிக்கு நான் ஒரு மேக் ஓவர் கொடுக்க போறேன். நான் இங்க ஸ்ரீகண்ட் பூரி ஷாட்ஸ் செய்ய போறேன். அதுவும் 3 வித்தியாசமான சுவையை பயன்படுத்தி செய்ய போறேன். ஸ்ரீகண்ட தயார் செய்ய முதல்ல ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, உங்களோட தயிர் ரொம்ப நல்லா கெட்டியா இருக்கணும். அத ஒரு நைட்டு முழுசா இந்த மாதிரியான மஸ்லின் கிளாத்ல வச்சுட்டா தயிர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே வெளியில வந்துரும். நல்ல ஒரு கெட்டியான தயிரும் கிடைக்கும். அதோட உங்க ஸ்ரீகண்ட் ரொம்ப நல்லா வரும். இங்க பாருங்க, என்கிட்ட கிட்டத்தட்ட 1 கப்புக்கு தண்ணி இல்லாத தயிர் இருக்கு. இந்த தயிர்ல நான் 1.5 கப்புக்கு இப்ப பால் பவுடரை சேர்த்துக்கிறேன். இது டோட்டலா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒருவேளை தயிர்ல பால் பவுடர் கலக்க விருப்பம் இல்லாட்டி நீங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வேற சில சிக்கன் ரெசிபியை கூட ஷேர் பண்ணிருக்கேன். அதுல நான் பால் பவுடர்லாம் சேர்த்ததில்ல. ஆனா எதுக்காக பால் பவுடரை சேர்க்கணும்னு சொல்றேன்னா, நீங்க இதுல சர்க்கரையை சேர்க்கும் போது இதுல இருந்து தண்ணி வெளியில வரும். இந்த பால் பவுடர் அந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு ஸ்ரீகண்ட கெட்டியா வச்சிருக்கும். இப்போ நான் பொடிச்ச சர்க்கரைய ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆனா உங்களுக்கு இனிப்பு சுவை நிறைய வேணும்னா நீங்க 4 டேபிள் ஸ்பூனை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடுத்ததா நான் 2 ஏலக்காய பொடி பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல நம்ம வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஸ்ரீகண்ட செய்யலாம். இந்த எல்லா பொருட்களையும் இப்ப கலக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்ப பாருங்க, எவ்வளவு கெட்டியான கிரீமியான பேசிக் ஸ்ரீகண்ட் ரெடி ஆயிருச்சு. நல்லா வந்திருக்குல்ல. இப்ப இதுல இருந்து 2 வித்தியாசமான சுவை இருக்கிற ஸ்ரீகண்ட தயார் பண்ணலாம். அது பிஸ்தா ஸ்ரீகண்ட் அப்புறம் கேசர் ஸ்ரீகண்ட். அடுத்ததா இந்த பேசிக் ஸ்ரீகண்ட் 2யும் வித்தியாசமான பவுல்ல இப்படி ஊத்திக்கலாம். அதுல ஒரு பவுல்ல நான் பொடியா நறுக்கின பிஸ்தாவை சேர்த்துக்கிறேன். இத முன்னாடியே தோல் உரிக்கப்பட்ட பிஸ்தா. நான் இத சுடுதண்ணில இருந்து வெளியில எடுத்து இதோட தோலை உரிச்சு வச்சிருக்கேன். இங்க என்கிட்ட தோராயிரமா 7ல இருந்து 8 பிஸ்தா இருக்கு. இப்போ 2வது பவுல்ல நான் பால்ல ஊற வச்ச குங்குமப்பூவை சேர்த்துக்கிறேன். வெறும் 3-4 சொட்டு பால்ல நான் 7-8 குங்குமப்பூவை சேர்த்திருக்கேன். இத சேர்த்துக்கலாம். இத செய்ய நான் நிறைய பால்லாம் யூஸ் பண்ணல, ஏன்னா இது மறுபடியும் ஸ்ரீகண்டோட அமைப்புல லேஸ் ஆயிரும். இப்ப நம்ம குங்குமப்பூவை இதுல கலந்துக்கலாம். இப்ப இந்த குங்குமப்பூ ஸ்ரீகண்ட் ரெடி ஆயிருச்சு. பாருங்க எவ்வளவு அழகான மஞ்சள் நிறம் கிடைச்சிருக்கு. அடுத்ததா பிஸ்தா ஸ்ரீகண்ட கலக்கிக்கலாம். இப்ப நம்ம கிட்ட 3 வித்தியாசமான ஸ்ரீகண்ட் இருக்கு. ஒன்னு எப்பயும் செய்யக்கூடிய ஏலக்காய், 2வது குங்குமப்பூ, 3வது பிஸ்தா. இந்த 3லயுமே நான் கொஞ்சமா ஏலக்காய் சுவைய சேர்த்திருக்கேன். நம்ம இங்க ஸ்ரீகண்ட் ஷாட்ஸ செய்ய போறதுனால நான் முதலையே இந்த சின்ன பூரிகளை தயார் செஞ்சுட்டேன். இப்போ நான் எப்படி இந்த பூரிகளை செஞ்சேன் அப்படிங்கறத உங்களுக்கு சீக்கிரமா சொல்லிடுறேன். மசாலா பூரி தயார் செய்ய நான் நம்ம சப்பாத்தி செய்ய பயன்படுத்துற அதே சாதாரண மாவை தான் எடுத்திருக்கேன். நான் இங்க எடுத்திருக்கிறது 1 கப் மாவு. இதுல நான் கொஞ்சமா மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கிறேன். ஓமம் சேர்க்கறது டோட்டலா ஆப்ஷனல் தான். ஆனா ஓமம் சேர்க்கும் போது ஸ்ரீகண்ட் மசாலா பூரி ரொம்ப சுவையா இருக்கும். நிஜமாதான் சொல்றேன். அடுத்ததா கொஞ்சம் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய சேர்த்துக்கிறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை சேர்த்துட்டு மாவு பரோட்டாக்கு தேவைப்படுற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவுல இருந்து நான் குட்டி குட்டி உருண்டைகளை செஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம சின்ன பூரிகளை தான் செய்ய போறோம். பாருங்க, நான் சின்ன சின்ன பூரிகளை உருட்டி அதை எண்ணெயில பொரிக்க போறேன். வேணும்னா நீங்க இத பேக் கூட பண்ணிக்கலாம். இது பேக்காக 200 டிகிரில வச்சுட்டு ஒரு 12ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். திருப்பி போட்டுக்கணும். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பூரிகளை இதுல போட்டு எடுத்துக்கலாம். இந்த சின்ன சின்ன பூரி பொரிக்கப்பட்டு ரெடியா இருக்கு. இத வெளியில எடுத்துக்கலாம்.
பொதுவா இந்த ஸ்ரீகண்ட் கூட சாதாரணமான மென்மையான பூரிகளே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா என்ன நம்புங்க, இந்த மசாலா பூரியும் ஸ்ரீகண்ட் கூட அதை விடவே டேஸ்டா இருக்கும். எப்படி சீஸ் கேக்ல நம்ம கீழே பிஸ்கெட் லேயர் அப்புறம் மேல சீஸ் லேயரை வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இந்த ஷார்ட்ஸ்ல செய்ய போறோம். அடியில பூரியோட நொறுக்கின துண்டுகளை வச்சுட்டு மேல நம்ம ஸ்ரீகண்ட வைக்கலாம். இப்போ ஸ்ரீகண்ட ஷார்ட் கிளாஸ்ல நிரப்ப ஒரு பைப்பிங் பேக்கை பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக முதல்ல முறுமுறுப்பான மசாலா பூரிய நல்லா பொடியாக்கிக்கிறேன். அடுத்து அத கிளாஸ்ல போட்டுக்கிறேன். முதல்ல குங்குமப்பூ ஸ்ரீகண்ட ஒரு கிளாஸ்ல நிரப்பிக்கலாம். அடுத்து இன்னொரு கிளாஸ்ல வெள்ளை நிறத்துல இருக்கிற சாதாரண ஏலக்காய் ஸ்ரீகண்ட நிரப்பிக்கலாம். கடைசி கிளாஸ்ல பச்சை நிறத்துல இருக்கிற பிஸ்தா ஸ்ரீகண்ட நிரப்பிக்கலாம். அடுத்ததா குங்குமப்பூ ஸ்ரீகண்ட் மேல குங்குமப்பூல ஊற வச்ச பாதாம வச்சுக்கிற ஆரஞ்சு நிறத்துல இருக்கு. இப்ப ஏலக்காய் ஸ்ரீகண்ட் மேல நான் சில வெள்ளையான சாதாரண பாதாம வச்சுக்கிறேன். கடைசியா பிஸ்தா ஸ்ரீகண்ட் மேல நான் பிஸ்தாவை இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்ப ஸ்ரீகண்ட் ஷார்ட்ஸா பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்ப இங்க தயாராயிருச்சு ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலான 3 விதமான ஸ்ரீகண்ட் பூரி ஷார்ட்ஸ். ஏலக்காய் ஸ்ரீகண்ட் தான் எப்பவுமே என்னோட ஃபேவரட். நான் உங்களுக்கு ஸ்ரீகண்ட் பூரிய என்ஜாய் பண்ண ரொம்ப தனித்துவமான ஒரு வழிய சொல்றேன். பானிபூரி மாதிரியே. சியர்ஸ். ஜீனியஸ் ஐடியா. நல்லா இருக்கு.